தமிழ்நாட்டின் தலைநகரத்துலேருந்து கொங்கு நகரமான கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. Hey guys, welcome back to Yashi Vlog. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆம்னி பஸ் ட்ராவல் vlog தாங்க வரப்போகுது. ஸோ எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலைநகரத்துலேருந்து கொங்கு நகரமான கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. என்ன பஸ்ஸில் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸோ எஸ்விடி ட்ரான்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு நல்லாவே ரேட்டிங் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைமிங் எத்தனை மணிக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுதுங்க. இந்த பஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு போர்டிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோயம்பேட்டிலேருந்து வேன் பிக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து தான் போர்டிங் ஆக போகிறோம். 10 o'clockனு சொல்லியிருக்காங்க. ஸோ டைமிங் கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணுறாங்களான்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ யாராவது புதுசாக வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டானு கரெக்டாக 10 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ள அப்படியே ஒரு சர்க்கிளை போட்டு உள்ளே வந்து மாசாக நின்றுச்சுங்க. ஸோ நம்ம பஸ்ஸை பற்றின சில டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். ஸோ நம்ம பஸ்ஸோட சேசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பாரத் பென்ஸ் தாங்க நம்ம பஸ்ஸோட சேசிஸு. ஸோ என்ன பில்டுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி கிளைடர்ஸ் Z+ தாங்க இந்த பஸ்ஸோட பில்டு. ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். க்ரூ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கே ரொம்ப ஸ்வீட்டாக சந்தோஷமாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 2-3 பேர்லாம் வந்து பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விலாகை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சுன்னா ஒரு மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அதே சந்தோஷத்தோடு இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலான்ற ஒரு இதோட போகலாம். ஸோ வாங்க நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் இறக்கிட்டு போகிறாங்க பார்க்க ஆமாம் சீட் ஃபுல்லாக பவுன்ட்டா எனக்கு ஒரு இது அட்டை வாங்கி தரேன் தரான். அதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா. அதெல்லாம் வேற மாதிரி பிரச்சனை. ஆமாம் என்ன காய்ஸ் ரெடியா? இன்டீரியரில் இருக்க அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்துடலாமா? ஸோ கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் பேசுவேன். ஏன்னா வந்து வெளியெல்லாம் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. வெளியே மீன்ஸ் பக்கத்தில் தான் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நம்ம பேசுகிறது. ஸோ அதனால தான் சவுண்டு கம்மியாக பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரீடிங் லைட் ஆன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்ட்ரிப் லைட்டோட வெளிச்சத்தில் பேசிகிட்டு இருக்கேன்.
ஸோ கைஸ் அப்படியே நம்ம சீட்டில் இருக்க அமினிட்டிஸ்லாம் பார்த்துலாம் வாங்க. ஸோ நம்ம சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்விடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, சுற்றியுமே அந்த கலர் தான். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேட்டட் பில்லோ, பட் இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வச்ச மாதிரி இருக்கும். தனியாகலாம் இல்லை, சீட்டோடு இருக்குது. மேலே வந்து கவர் போட்டனால உங்களுக்கு தனியாக வச்ச மாதிரி தெரியுது. எனக்கே அப்படி தான் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு, அப்புறம் தொட்டு பார்த்தா தெரிஞ்சு சீட்டோடையே இதுவாக இருக்குது. ஸோ அதேமாதிரி அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஜின்னு போட்டு, ஏன்னா எம்ஜி கிளைடர்ஸோட பில்டு தானே இது, ஸோ அதனால் எம்ஜின்னு போட்டிருக்கு. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளக் பண்ணுற டைப்பும் யூஎஸ்பி டைப்பும் இருக்குது. ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா ரீடிங் லைட்ஸ் இருக்குது. ஸோ ஆனில் தான் இருக்குது, ஆஃப் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஆன் ஆஃப் ஆகுது, ஒர்க்கிங் ஆகுது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட்டபிளுங்க, தெரியுமா? ஸோ அதே மாதிரி இதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். கூலிங் வேணால் எவ்வளோ வேணும்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஃப்ளோவாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த கர்டன்ஸில் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதனால் இந்த ரிமூவ் ஆகாது கர்டன்ஸ்லாம். ஸோ அதனால் ஒரு நல்ல ப்ரைவேசியாகவே இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது பண்ணிட்டா அது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ரைவேசி கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்விடின்னு சொல்லி சீட் கவரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது சீட் கவர்ஸ்லாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. நல்லா திக்கான பிளாங்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த குளிருக்கு நல்லாவே தாங்குங்க, நல்லா திக்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே அங்கே பார்த்தோன்னா லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. என் பேக்கு தான் அர்ஜென்ட்டில் நான் வச்சுட்டு போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே உள்ளே வச்சுட்டு போயிட்டேன். எப்படி ஒழுங்கெல்லாம் வைக்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 300 ml வாட்டர் பாட்டில். ஸோ எஸ்விடி டிரான்ஸ்ன்னு போட்டு இது வரும்போதே கொடுத்துட்டாங்க. பட் நான் காட்டலை, நான் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இது அவசரத்தில். ஸோ இதே அப்படியே வச்சிடலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால்கிட்ட ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அதே 360 ரொட்டேட்டபிள், அதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதுலேயும் நல்ல ஒரு ஃப்ளோ வருதுங்க. ஸோ இதான் நம்ம சீட்டில் இருக்க அமினிட்டிஸ் கைஸ். கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உளுந்தூர்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கிறோம். கரெக்டாக 1:15 பார்த்தீங்கன்னா இங்கே வரணும். பட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிலேவாக வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம் 1:25 இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஒரு 1/2 hour டிலேங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கிட்ட. பை த மிஸ்டேக், இவங்க மிஸ்டேக் கிடையாது, பேசஞ்சர் மிஸ்டேக் கிடையாது. சார்ட்டில் வந்து பேர் அப்டேட் ஆகலை போல். ஸோ அதனால தான். ஸோ அதனால் பேசஞ்சர்ஸ் டிலே. ஸோ அதனால் நம்மளும் வண்டி டிலே ஆகிடுச்சு. ஆனால் அண்ணன் செம்மையாக ஓட்டினாருங்க, விரட்டி ஓட்டிகிட்டு இருந்தார் அண்ணன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிலேவோட நம்ம உளுந்தூர்பேட்டில் நிற்கிறோம். நான் வெளியே போய் என்ன ஹோட்டல் கூட பார்க்கல. நான் இப்போ எங்கே தெரியுமா உட்காந்துருக்கேன்? ஸோ கேபினில் உட்காந்துருக்கேன் நான். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு தம்ப்நெயிலுக்காக. பார்க்கலாம், வெளியே போயிட்டு என்னென்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறேங்க. எனக்கு எங்கே விட்டு போனேன் போயிட்டு ஆஃபீஸில் செய்கிறேன் ஏன் டிரைவரா செய்கிறேண்ணா. ஆமாம், நல்லா இருந்துச்சா? செய்கிறேன்
அண்ணா அடிங்கண்ணா. ஓகே. Three hours later. குட் மார்னிங் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் எஞ்சி வந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கருமந்தப்பட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிராப்பிங் இருந்துச்சு. ஸோ எத்தனை மணிக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6:15 பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து டீ போர்டிங் கரெக்டாக எங்கேருந்து ப்ரோ டீ போர்டிங் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு? அவினாசிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அவினாசி தாண்டினதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சோம். நல்லாவே தூங்கிட்டோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏசியுமே கரெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போக போக நிறையா டீ போர்டிங்லாம் இருக்குது. ஸோ போக போக பார்த்துட்டே இருக்கலாம் வாங்க. இப்போ நம்ம தாண்டி போன ஸ்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்ரா ஏர்போர்ட்டுங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட ரூட்டு அப்புறம் டைமிங் சொல்லிடுறேன். ஸோ சென்னை கிளாம்பாக்கம்ல பார்த்தீங்கன்னா 10:30 எடுத்து கரெக்டாக கோயம்புத்தூர் காந்திபுரம் பார்த்தீங்கன்னா 7:15 சொல்லி போட்டிருக்காங்க. பட் ஆனால் இவங்க டிரைவரை நான் சொல்கிறது நாங்கள் 6:45 வந்துடுவோம், முன்னாடியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸோட ரூட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், ஆத்தூர், சேலம், ஈரோடு, அப்படியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், காந்திபுரம், லாஸ்ட்டாக வண்டி பார்த்தீங்கன்னா சரவணப்பட்டி போகும். ஸோ அங்கே தான் இவங்களுக்கு வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. புரியல
பஸ்ஸு. ஐயாவுக்கு பாரு, இங்கே இருப்பாரு. நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு. புரியல, டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. சிசிடி செக் பண்ண போகிற சொல்லிட்டு தான் வந்தாரு. டைம் என்ன டைம் மேடம்? சிசிடி செக் பண்ண போகிறோம் மேடம். கொஞ்சம் கேமராக்கும் இல்லைன்னா நம்மளே போட்டுருவாங்க. இல்லை கஸ்டமர் ரொம்ப பேர் என்ன சார் ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொன்ன டைமோட ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாப் வந்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7:15 நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தானே வந்திருந்தோம். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி சரவணம்பட்டி போகலாம். ஸோ இந்த பஸ்ஸுக்கு அங்கே தாங்க பார்க்கிங்கு. அதெல்லாம் நிறைய பேர் பேக் பண்ண வருவாங்க. அதில் செங்கப்புள்ளின்னு போகிறவங்க மையம் போட்டு கேட்டுங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் அதில் செங்கப்புள்ளி தான் போட்டுருக்கு. அது இதில் போடலையா? நான் உங்களுக்கு மெசேஜ் ஒரு மெசேஜில் பாக்ஸ் தான் வருது. அப்படிங்களா? நானும் என்ன பண்ணுறீங்கண்ணா? அண்ணா சரவணம்பட்டிங்கண்ணா. போர்டிங் பாயிண்ட் இதுதான், டிராப்பிங் பாயிண்ட் இதுதான். அதாவது உள்ள இருந்தா டிராப் பண்ணுவான், இல்லைன்னா நேராக போயிடுவான். அவ்வளோதான் கைஸ், சரவணப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7:40க்குலாம் வந்துட்டோம். ஆக்சுவலாக ஜங்ஷனில் இறக்கி விட்டுட்டாங்க. ஏன்னா இவங்க செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காமா, அங்கேருந்து பஸ்ஸு வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ரூட்டு எல்லாமே சொல்லியிருப்பேன். ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து சொல்ல முடியாது, ஏன்னா வீக் டேஸு வீக்கெண்டுன்னு இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், டிஸ்பிளேலையும் நான் போட்டுருவேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு நல்ல ரேட்டிங் உள்ள பஸ்ஸில் சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, க்ரூவுமே சூப்பராக இருந்தாங்க. ஸோ இந்த பஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பஸ் வீடியோஸ் அண்ட் ட்ரெயின் வீடியோஸ் வரும். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.